லைஃப் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போருப்பா. ஒரே கலீஜா இருக்குப்பா. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இதுல இருந்து ஒரு விடிவே இல்லையா? லைஃபே ஒரு ஸ்ட்ரெஸ்ப்பா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. லைஃப் ஒரே ஸ்ட்ரெஸ்ப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போருப்பா. ஒரே கலீஜா இருக்குப்பா. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். லைஃப் ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே கலீஜா இதுவா. ஒரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. யாராச்சும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்களா கோப்பா? இதுல இருந்து ஒரு விடிவே இல்லையா? With Lancelot. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லெமன் சோடா வித் லான்ஸ்லாட்ல ஒரு சூப்பரான கெஸ்டோட வந்திருக்கோம். எப்போதுமே வித்தியாசமான கெஸ்ட்டை இங்க அழைச்சிட்டு வருவோம். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது கீதா ஸ்ரீதர் அவர்கள். நாட்டியஸ்ரீ கீதா ஸ்ரீதர் அவர்கள் இங்கிலாந்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க நம்மளோட. இவங்க நம்ம பரதநாட்டியம் கலையை இங்கிலாந்துல பரப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கீதா ஸ்ரீதர் அக்கா அவர்களே வணக்கம். எங்க நிகழ்ச்சிக்குள்ள கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. இது ஒரு வித்தியாசமான பிளாட்ஃபார்ம். சோ இது என்ஜாயபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, பாக்குறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும். கண்டிப்பாக்கா நாங்க இந்த நிகழ்ச்சியை நல்ல என்ஜாயபிளா நம்ம பண்ணுவோம். உங்களுக்கான முதல் குவெஸ்டின் என்னன்னாக்கா, இந்த இந்தியால இருந்து இங்கிலாந்து வர்றதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய பயணம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எங்க நிகழ்ச்சியில இருக்க ஆர்ஜேஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த இந்தியா டு இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை ஃபேஸ் பண்ணவங்க. ஸோ எங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு 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 சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருப்போம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த ஜேர்னில நீங்க சந்திச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்ல ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரி எதை சொல்லுவீங்க? ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இட் மைட் பி an anticlimax when I say it. ஸ்ட்ரகிள் இல்லை. I got married in 92 and my husband was already in the UK by that time, and so it was easy. The thing is, I was in a dance troupe appo அந்த டைத்துல. ஸோ நான் கல்யாணம் ஆயிட்டு உடனே வரல. ஸோ பிகாஸ் அந்த குரூப்ல இருந்ததுனால நிறைய பெர்ஃபார்மன்சஸ் இருந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தால் போலாச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த டூர் யூகேல தான் இருந்தது. ஸோ த லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸ்கோல இருந்தது, ஸ்காட்லாண்ட்ல. அண்ட் அங்கதான் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங். ஸோ கடைசி பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு ரொம்ப சுரியல் எக்ஸ்பீரியன்ஸ். முடிச்சுட்டு எல்லாரும் ஹோட்டலுக்கு போனா நான் வீட்டுக்கு போனேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு my own home, and right. It was after a dance performance. So that's the only interesting thing that I would say. But it wasn't a struggle. It's a nice journey. That's good. It was a beautiful journey, yes. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஏன்னா நாங்க எங்க ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு சீரியஸான கொஸ்டின், ஒரு காமெடியான கொஸ்டினை கொண்டு வந்துருவோம். இப்போ உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க அப்படின்னாக்கா நம்மளே புகழ்ந்து எல்லாம் பேசிடலாம். ஆனா உங்களை பத்தி உங்க டாட்டரை டிஸ்கிரைப் பண்ண சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? I think first thing she will say is, "Mom, you're crazy," or "You're weird," or something like that. And I think I'm quite childish, childish in my ways of doing things, or if you take out the seriousness out of me. Now ஒரு பரதநாட்டியம் டான்சர் டீச்சர்னாக்கா கிளாஸ்ல இருக்கும்போது என்னோட ரோல் will be like a very strict teacher. நீங்க எந்த ஸ்டூடெண்ட் கேட்டாலும் they will vouch for it, quite a strict teacher. But outside of class even I'm quite ஒரு ஜாலியா இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவேன் ஸ்டூடெண்ட்ஸோடையுமே. ஸோ என் பொண்ணோடையுமே அப்படிதான். it will be like that. So நிறைய வாட்டி it will be me who ஒரு childish behavior will be from me more than from her. So I'll tell you, உங்களுக்கு இன்னும் குவாக்கியாக நான் சொல்றேன். நான் இந்த போன்ல நீங்க யூ கேன் ரெக்கார்ட் வாய்ஸ் மெசேஜஸ் இல்லையா? அதுல
on purpose I will talk in different language. I'll pace, but it will still convert into English and send. So அப்படி ஒரு மெசேஜ் வரும் அண்ட் ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்கும் அந்த மெசேஜ். அது படிக்கும்போது சிரிப்பு வரும். அவ சீரியஸா வேலையில இருக்கும்போது I will send messages like that to her. So she will always find it hilarious. It is ma, you know how you're an adult, நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு she used to find me very weird that way. Yeah, that's what she will say. So you usually prank her. அவங்க யூசுவலா வந்து குழந்தைங்க தான் அம்மா அப்பாவை prank பண்ணுவாங்க. நான் தான் prank பண்ணுவேன். Yes I do that. Okay, அப்படினா நம்ம உங்களை வச்சு ஒரு prank பிளான் பண்ணுவோம் சீக்கிரமா. வேற ஒண்ணு songs how many music directors, you know, and how many favorite actors in those songs அப்படிலாம் பாக்கும்போது நிறைய இருக்கு. So but I will start with my grandmother. எங்க பாட்டி வந்து சிவகவின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. MK தியாகராஜ பாகவதற்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் அதுல வந்து நான் I've chosen வசந்த ருத்து அப்படின்னு பாட்டு. இது வந்து ஸ்ப்ரிங் சீசனை பத்தி பாட்டு அது. பட் என்ன நீ எதனால எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை கிராண்ட் மதர். இன்னொன்னு வந்து அந்த பாட்டு வந்து அவங்களே பாடியிருக்காங்க. தட் இஸ் another thing. And அந்த காலத்துல you needed to be அந்த இந்த டேலண்ட் இருந்தா தான் வந்து you can get into films மாதிரி இருந்தது. அப்பெல்லாம் பாட்டு தெரியணும், டான்ஸ் தெரியணும், or something தெரியணும். அப்புறம் அதுல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பாட்டு ராகமாலிகையில இருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாவும் ஒரு ராகத்துல இருக்கு. சோ அதுல சிறப்பு என்னன்னா, அந்த ராகத்தோட பேரு வந்து அர்த்தம் உள்ளதா, அந்த லிரிக்ஸ்ல அர்த்தம் உள்ளதா இருக்கும். சோ வசந்த ருது மனமோகனமே அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். சோ அந்த ஸ்டான்ஸா வந்து வசந்தா ராகத்துல இருக்கு. சோ அது மாதிரி ஒரு நீங்க அது பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ராகமும் அது ஒரு இதுவா நாசூக்கா அதுல வந்து இருக்கும், அர்த்தம் உள்ளதா இருக்கும். So I used to like that fact about it also. So அதனால I've chosen that song. அக்கா பாட்டி பேரையும் சொல்லிருங்க, அதையும் நம்ம ஜெயலட்சுமி. of course, yes ஜெயலட்சுமி. முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அது அவங்களோட டான்ஸ் ஸ்கூல். இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அடுத்து வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உனக்கு எல்லாம் இந்த வேலையெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றோம், அந்த நார்ம்ல இல்லாம ஒரு புது விஷயத்துல ட்ரை பண்றோம்னாக்கா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்படி இருந்தும் அதுல இருந்து நம்ம கொண்டாடணும், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து எங்கேருந்து வந்தது? ஏன் அந்த ஒரு ஹோல் ஸ்ட்ரகிள் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கலாம். இதுல என்னன்னாக்க, லைஃப்ல வந்து பாதி வழியில வந்து எனக்கு இதுதான், இந்த ட்ராக் தான் எனக்கு அப்படின்னு இருக்கல. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு டான்ஸ் மேல ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. ஸோ ஆரம்பத்துல இருந்தே ஐ நியூ இதுதான் பண்ண போறேன்னு. நடுவுல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது என்னன்னா, நீ ஃபுல் டைம் டான்ஸ் பண்ணலாம், பட் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், நீ அதனால யூனிவர்சிட்டி போய் என்ன டிகிரி கோர்ஸ் வேணாலும் பண்ணு, பட் ஒரு டிகிரி கோர்ஸ் வேணும் as a fall back situation அப்படி வேணும் இருந்ததுன்னா அப்படின்னுட்டு. ஸோ அது ஒரு டைவர்ஷன் தான் எனக்கு இருந்ததே தவிர அது ஆனா ரிக்ரெட் கிடையாது அது கூட. பிகாஸ் அதுவுமே இட் ஸ்ட்ரென்தன்ஸ், எவ்வளவுக்கு எவ்வளவு உலக நாலேஜ் இருக்கும் நம்மளுக்கு, அது இட் மேக்ஸ் யூ a rounded personality. ஸோ எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் you have to have that kind of a learning. So அதனால all my life I always wanted to have a dance school or dance myself, choreograph and teach, and so இதுக்குள்ளதான் இருந்தது. So my world was this sphere. அதனால பெரிய ஸ்ட்ரகிள்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்ட்ரகிள் பார்த்தாக்க வந்து நாம் UK மூவ் பண்ணதுக்கு அப்புறம் we started life in Scotland. அங்க ஒரு 5-6 years இருந்துட்டு we moved to the Midlands, Birmingham அந்த ஏரியால. அங்க ஒரு 5-6 years இருந்தோம், and then we moved to London. So ஒரு வாட்டியும் when I started dance school and I trained the students to a certain levelக்கு வரும்போது ஊர் மாத்தணும்னா திருப்பியும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்கோர்ஸ் அப்புறம் ஏன்னா நம்மளோட கிரெடிபிலிட்டி காட்டணும் முதல்ல. ஸோ அங்க போய் யூ ஹாவ் டு டூ பெர்ஃபார்மன்சஸ் இல்லைன்னா ஒர்க் ஷாப். ஸோ ஏதான you have to prove your credibility. அது முடிச்ச உடனே and then you will get students. And so இது வந்து I'm talking about back in 92. So அங்க இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போ takers இந்தியன் பாப்புலேஷனே கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது, இப்போ இருக்கிற மாதிரி இல்ல. சோ அதனால ரொம்பவே இருக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த ஒன்லி சேலஞ்ச் ஐ வுட் சே. பட் இங்க வந்துட்டு ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் டான்ஸ் ட்ரைனிங் அண்ட் education.
So that gave me more openings also to teach in universities and all that. So it was easy for me. So I could teach in with a different strands in சொல்லலாம். நம்ம community, Tamil school la teach பண்றேன். So and then at this level of university where it's a degree course, அங்க வந்து உங்களுக்கு எல்லா nationalitiesல இருந்தும் people இருப்பாங்க. So ஒரு நல்ல balance கிடைச்சது எனக்கு. So it was easy for me to do that. Yeah. And விரும்பி பண்ணும்போது it is not difficulty. கண்டிப்பா விரும்பி பண்ணாக்க வழி தெரியாதுமா. சூப்பர். சூப்பரா சொன்னீங்கக்கா. இப்ப வந்து உங்களுக்கான அந்த ஒரு காமெடி கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கணும் அப்படின்னா எதை கேட்பீங்க? என்ன மாதிரி சூப்பர் பவர்? ஏன் சூப்பர் பவர்னா that I can be invisible. Oh. As and when I want, I want to be invisible. And come back. Yeah, there's a lot of various reasons. எது வேணா இருக்கலாம் அதுக்கு இல்லையா? நான் வந்து I could maybe visit the queen or go into some palace like that, or anything prank பண்ணலாம். உங்க பொண்ண prank பண்ணலாம். Of course, நேரே போய் கூட prank பண்ணலாம். ஓகே நீங்க வந்து உங்களுக்கு இந்த இன்னொரு சைட வந்து உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ மூலமா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நல்ல ரெஸ்பெக்டட் குருவா இது வரைக்கும் பேர் எடுத்திருக்கேன். சோ இந்த உங்க ப்ரோக்ராம்ல வந்து அது நீடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க தான் சொல்றீங்க, கன்ஃபெஷன் எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க, நாங்க சொல்லல. So still keeping with my dance theme, வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல இருந்து கண்டும் கலந்து, அது வந்து ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் நான் வந்து எவ்வளவு வாட்டி பார்த்திருப்போம் அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி டான்ஸ் மூவ்ஸ். இப்போ வந்து சினிமா டான்ஸ் தான் அது, இட் இஸ் கிளாசிக்கல் தான், பட் அதுலயுமே ஒரு சினிமாட்டிக் மூவ்மெண்ட்ஸா தான் இருக்கும். அது நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலா, இட் இஸ் நாட் லைக் கர்நாடிக் மியூசிக் பேஸ்ட் ஆல்சோ இல்லையா? ஸோ அதுலயும் கூட உங்களுக்கு யூ குட் சி so much clarity. அந்த மூவ்மெண்ட்ஸ்ல எல்லாம் அவ்வளோ ப்ரெசிஷன், அந்த ட்ரெயின்டு டான்சர்ஸ்ங்கிறது உங்களுக்கு அதுல தெரியும். அந்த முகபாவங்கள் அதெல்லாம் வந்து absolutely ஒருத்தர் நிஜமாவே இட்ஸ் a dance off. யார் ஜெயிக்க போறாங்கன்ற அளவுக்கு ரெண்டு பேருமே இட்ஸ் பியூட்டிஃபுல். இது so much so நான் வந்து யூனிவர்சிட்டியில when I do my PowerPoint presentations, அதுக்கு வந்து நான் எப்பவுமே I will include this song as talking about எதுக்கு சொல்லுவேன்னாக்க the role of cinema in promoting பரதநாட்டியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் was ரொம்ப inspiration for lots of people at that time. ஸோ அந்த ஸ்டிக்மா இருந்தா கூட பரதநாட்டியம்லாம் இது நம்ம கத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு அப்ரஹென்சிவா இருந்தவங்களுக்கு கூட அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அது பரப்புறதுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நட்டுவனா இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ்லாம் they were traditionally trained also. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக explaining all of that, I would always use this song and put it out for my students in the universities. So that is one of my favorite songs. சூப்பர். இதுல வந்து ஒரு சப் கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே ஆகணும். நேயர்கள் யாருக்கு இந்த விஷயம் தெரியலையோ, கீதா ஸ்ரீதர் அக்காவோட தங்கச்சி அவங்க வந்து சுகன்யா ஆக்ட்ரஸ். அவங்க நீங்க ரெண்டு பேரும் பெரிய டான்சர்ஸ். நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் பண்ணிருக்கீங்களா இந்த பாட்டுக்கு? பண்ணல ஆக்சுவலி. இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் பண்ணியிருந்திருக்கலாமே அப்போ அப்படின்னுட்டு, பட் டைம் கிடைக்கல. அந்த மாதிரி யோசனையும் பண்ணல. இப்போ இருக்கிற சோசியல் மீடியா மாதிரி அப்போ இல்ல வேற இல்லையா? சோ இட் இஸ் எப்பயாவது டிவில வந்தாதானே பார்க்க முடியும். அது கூட நான் தியேட்டர்ல போய் பார்க்கலையே, அப்போ வந்த போது இட் வாஸ் குவைட் அன் ஓல்ட் ஃபிலிம். சோ அந்த இன்ஸ்பிரேஷனுக்கான வாய்ப்பு அப்போ கிடைக்கல. ரைட். ஹோப்ஃபுல்லி உங்க ரெண்டு பேரோட அந்த ஃபேஸ் ஆஃப் நாங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உங்க இன்ஸ்டாகிராம்ல. டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. இனிமே கூட பண்ணலாம். எஸ். சூப்பர். அடுத்த கேள்வி உங்களுக்கு சுகன்யாக்காவை பத்தி தான் வரும். இது இந்த பயணத்துல, உங்களோட பயணத்துல சுகன்யாக்காவோட பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த விஷயத்துல இந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கனாக்கா என்ன சொல்ல விரும்புறீங்க? Actually, we have a very special bond and we share எல்லாமே. நாங்க வந்து எதுவா இருந்தாலும் we share with each other. ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட. சோ அந்த காலத்துல எல்லாம் வந்து when I moved, she was still a big star and she was in the peak at that time. அப்போ
அப்பெல்லாம் கூட ஏதாவது ஸ்மால் திங்ஸ்னா கூட ஃபோன் பண்ணி இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, இதுக்கு போறேன், நான் எல்லோ கலர் போட்டுக்கவா இல்ல கிரீன் கலர் போட்டுக்கவா, அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கோம். we are sisters, but more like friends. But I would like to thank her for everything in my life. Najmawe, she's been a pillar of strength enakku. So in all my ups and downs, she's been with me, and likewise nanume edavadhu problem na, of course we thalli irukom, so we probably sort of go to each other's rescue or comfort or whatever. And engaloda bonding still continues even with dancing. So even in the lockdown liyume vandu we have been dancing regularly. So in fact adu facilitate aaki ivlo varshamo zoom irundhathu ellam da irundhathu, but adella pannala. Ipo the zoom in the lockdown la vandu the time factor was there also, so adanal we were able to so ipo kuda naanga oru varnam panni we posted it on social media also. YouTube la it's available. It's a very traditional varnam that we did with 2 other friends also. So it continues now. Even choreography and all that we do online, we discuss and we do that. Super. இப்ப நம்மளோட அந்த காமெடியான क्वेश्चन, உங்களுக்கு ஒரு டைம் மெஷின் கிடைச்சிச்சுனா அந்த டைம் மெஷின் எடுத்து போய் உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணனும் இந்த பாஸ்ட் அப்படினா எதை மாத்துவீங்க? அப்புறமா இந்த உலகத்தோட ஹிஸ்டரியில இருந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணனும் அப்படினா எதை மாத்துவீங்க? Time machine to change something from my past. Something very silly than, very silly. When I came to UK, first thing na sonna madri my last performance mudichittu na veetukku ponen sonnalya, and the performance paaka vanda oru theater director அவங்க வந்து she approached me and she said நாங்க ஒரு drama எழுதியிருக்கோம் and it is to do with a Indian girl who's moving to Scotland. Oh wow. And it is about a struggle, her understanding and trying to blend in with the society madri. And coincidentally அவங்க பேரும் கீதா தான் அந்த பிளேல. இந்த கேரக்டர் நீங்க தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. So அது வந்து I was brand new to the country. எனக்கு ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட் ரொம்ப ஹெவியா இருந்தது, அது புரியவும் இல்லை. So very new to the country, I could not adapt and I was like ரொம்ப reluctant. I said பண்ண முடியாது அப்படின்னுட்டு, ஐயோ என்னால I don't think I can cope with that அப்படின்னு சொல்லி. அது ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த ஆஃபர் வந்திருந்தா கூட I would have probably gotten used to it, but அது பண்ணல. பட் அது பண்ணலனாலும் they didn't want to let me go, so they asked me to choreograph the dance, so they made that character into a dancer as well. So அதனால அந்த ஆடிஷன் ப்ராசஸ்ல இருந்து ஃபுல்லா I was involved in that theater. ஸோ அந்த கேர்ளை சூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு டான்ஸும் சொல்லி கொடுத்து அந்த பிளேல அந்த டான்ஸ் வருது எல்லாம் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ப்ரீலியூட் இந்த டிராமா எங்கெங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடி இதுதான் கிளாசிக்கல் பரதநாட்டியம்னு சொல்லி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி I was part of the play. பட் அந்த ஆக்சுவல் கேரக்டர் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் குறை. ஸோ மேபி something silly. I mean, there are a lot of things, heavy things that I can say with the time machine that I want to change. But because it's a silly question, I'm going for the silly thing. But anything from the history na, see, I firmly believe என்னன்னா எது நடக்கணுமோ அது நடந்துதான் இருக்கு, அப்படிதான் நடக்கும், வேற அது ஒரு காரணமா தான் நடக்குது. I believe the higher power is doing it. But எல்லாமே நம்ம வந்து ஒரு ஹைண்ட்சைட்ல தான் நம்ம வந்து திருந்திக்கிறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஐ ஃபீல் அந்த ஒரு ஞானோதயம் முன்னாடியே இருக்கணும், ஐ ஜஸ்ட் ஃபீல். ஸோ அப்படி அந்த வேர்ல்டு வார் எல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ மேபி ஐ வுட் நாட் வாண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் extreme displacement of everything illaya. It's not is the whole wiping out of a community or anything like that. I feel is very harsh for this for the world. So and madri idella maathalam. Yes. சூப்பர் சூப்பர். நீங்க வந்து அந்த நடிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்க, அந்த ஒரு சில்லியான விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா உங்களோட அந்த ஆக்டிங் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சோசியல் மீடியால. அதை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நீங்க ஹோப்ஃபுல்லி இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு மேபி திரும்ப அவங்களே கூட வந்து அந்த பிளேவை நம்ம திரும்ப பண்ணலாம்னு சொல்லலாம்.
யூ நெவர் நோ, எதுனால நடக்கும். So hoping for the best. I'm an ardent Sridevi fan. Any of her scenes, any of her songs, தமிழா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன். I really idolize her a lot. So I would particularly say, of course she's known for very glamorous roles, but in the particular song வந்து ஜானின்ற படத்துல இருந்து காற்றில் எந்தன் கீதம், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பரதநாட்டியம் பத்தி பேசுறோம், அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவங்களோட அந்த ஜேர்னியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பரதநாட்டியம் டான்சர்ஸ் என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆனோடனே, குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் சம் வேல குறைஞ்சிரும், அவங்க அதை கலையை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, மேபி இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு திரும்ப இந்த கலைக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க மோட்டிவேஷனலா? அதுக்கு ஒரு இதுவே கிடையாது. எந்த ஏஜ்ல வேணா ஆரம்பிக்கலாம், எந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கனாலும் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல்னாக்க வந்து இது வந்து உங்களுக்கு எப்போ நீங்க முன்னாடி கத்துண்டு, நிறைய பேர் அந்த மாதிரி முன்னாடி கத்துண்டு விட்டுட்டு போகும்போது அது போகாது உங்களை விட்டு. யூனோ இட் இருக்கும் டெஃபினட்டா உங்க மைண்ட். ஏன்னா அது விரும்பி தானே படிச்சீங்க. தட்ஸ் நாட் சம்திங், இது வந்து யூ ஐதர் லைக் இட் ஆர் யூ டோன்ட் லைக் இட். மார்மைட் மாதிரி பிடிச்சிக்கணும் இல்ல பிடிக்காது. ஸோ நல்லா யூனோ பிடிச்சு கத்துண்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து இட் இஸ் தேர் ஃபார் லைஃப். அது வந்து நிறைய செயல்கள்ல வெளிப்பாடா தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன இது யூனோ ஒரு டேபிள் கிளாத் விரிக்கிறதுனாலும், ஒரு டேபிள் செட் பண்றதுனாலும், யூனோ அதுலயே ஒரு ஆர்டிஸ்டிக் இது தெரியும். ஸோ அவங்க பெருசா அதை டெவலப் பண்ணலனாலும் யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். அண்ட் இதுல வந்து டிசிப்ளின் தான் மெயின்லி. இதுல வந்து அப்சல்யூட் டிசிப்ளின். நீ இஃப் யூ புட் யுவர் மைண்ட் டு இட், இது கத்துக்கணும், எனக்கு திருப்பி இதுக்குள்ள வரணும் அப்படின்னா somehow find a time, ஒரு டெடிகேட்டடா half an hour 1 hour நீங்க இது பண்ணி, so bring என்னெல்லாம் ஒரு think about it seriously. So first of all உடம்பு வந்து அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, எனர்ஜி வேணும் இது பண்றதுக்கு. So how do you build up energy? அதுக்கு slowly you can start with yoga or something like that, or jogging or whatever you do, something simplistic, but make sure that the body is nicely, muscles எல்லாம் நல்லா prepare பண்ணிட்டு then you can start dancing at any time, any age, and it will stay with you for life, because இது வந்து பழமையான கலை. இவ்ளோ வருஷமா it has come in the form of guru sishya parampara, அப்படி வந்திருக்கு. So அது லேஸ்ல it can't just vanish like that. So it has the value. அந்த டெப்த் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஈர்ப்பும் இருக்கு அது மேல. ஸோ அதை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணும்போதே தெரியுது உங்களுக்கு அது யூ வாண்ட் டு கீப் இட் வித் யூ அப்படின்னு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போறோம். ஒரு மோட்டிவேஷன் வேணும். எதுனாலையும் நம்ம நோண்டி சாக்க சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படி இது பண்ணாம, ஈவன் இஃப் இட் இஸ் ஏன்னா ஒரே நாள் மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் மூட்ஸ் இட்ஸ் அப் அண்ட் டவுன். Even if it is 10 minutes that they can focus and dedicate to the thought and putting into it physically also, it will definitely be very good and beneficial. Yes. Super. இதை கேட்டுட்டு ஒருத்தராச்சும் அந்த மோட்டிவேஷன் கிடைச்சு வந்தாக்கா நம்ம நிகழ்ச்சிக்கு பெரிய வெற்றினே சொல்லலாம். ஆஃப்டர் தி சீரியஸ் கொஸ்டின் as usual ஒரு காமெடி கொஸ்டின். இது என்னன்னாக்கா, இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, சான்சஸ் வந்திருக்கும், ஏன்னா அந்த ஃபேமிலியில கனெக்ஷன்ஸ்னால. இப்ப வந்து அந்த நம்ம ஏற்கனவே வச்சிருந்த டைம் மிஷினை வச்சுக்குவோம், ஓகேவா? நம்ம இப்ப பேக் டு 90s போறோம். சுகன்யாக்கா நடிக்கிற ஒரு படத்துல அவங்க சொல்றாங்க திடீர்னு, இல்ல நமக்கு வந்து கீதா அக்கா தான் நடிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த ரோல் நீங்க தான் மேம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அது எந்த ரோலா இருக்கும்? லைக் உங்களுக்கு அதாவது இன்டைரக்ட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் அவங்க பண்ணது, நான் நடிச்சிருப்பேன் சான்ஸ் கிடைச்சிருந்தா? Quite frankly, எனக்கு சினிமா மேல அவ்வளவு வரல. As I said, எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி I did get an offer and I also tried acting. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் போனேன் and as a heroine, but it was a Malayalam film, அதுக்காக பண்ணியிருந்தாங்க. and எனக்கு என்ஜாய் பண்ணல நானு. எனக்கு because I'm one of those sort of people where I'll know it very clearly. இது ட்ரை பண்ணி போவோமே, இப்ப இன்னைக்கு பிடிக்கலன்னா என்ன சரி வந்துரும், அப்படி பண்றது இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டே பிடிக்கல, எனக்கு
I could not understand how to thread it all. என்னன்னா இப்ப டான்ஸ்னா நம்ம ஒரு ஃபுல் பிக்சருக்காக தான் உழைக்கிறோம். ஸோ அந்த ஒரு பீஸ் நல்லா வரணும்னா அது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணணுமோ யூ டூ இட் ஹார்ட் ஒர்க் எவ்ரி டே அண்ட் தென் யூ பிரசன்ட் இட் ஆன் ஸ்டேஜ். பட் இதுல அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு மூடு, இன்னைக்கு அந்த சீன் எடுத்துட்டு பாதி எடுத்துட்டு மறுநாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு அந்த சீன் கண்டினியூஷன் எடுக்கும்போது திருப்பி அது ஸோ அதெல்லாம் வந்து இட் ரிக்வயர்ஸ் huge sense of commitment and flexibility as an artist, you know. Adu vandu is a big responsibility, and I don't think I had it in me to do that also. And so because I'm such a trained artist, and the comfort vandu it comes with that, you know, because it comes with the practice, it comes with the understanding, it taking time. ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஒரு அட்டமி பண்றதுனாலும் அது டைம் எடுத்து நம்ம அது வந்து we understood how to do it. அது எந்த ஸ்பீட்ல பண்ணலாம் எல்லாம் அது ஃபுல்லா. பட் ஆன் தி ஸ்பாட்ல நம்ம நடிக்கணும் or you know doing that, எனக்கு அது didn't allow time for me to do that. And I really think it's a huge innate talent that not everybody has. And I'm so proud that my sister has that talent. And அவங்க அந்த ஃபீல்ட்ல அவ்வளோ த்ரைவ் பண்ணது எனக்கு it's such a huge honor for me to be her sister and to know that it's there in my family. Yes. Super. நீங்க ஆனா கேள்வியில இருந்து தப்பிச்சிட்டீங்க. என்ன what did you say? இல்ல I honestly don't. Okay, if I okay like an imaginary question. Imaginary தானே. Okay, what would I have? What do I like? Indirectly அவங்க நடிச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப பிடிச்ச படம். So that would be what you will say, like நான் நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் நடிச்சிருக்கலாம் part it doesn't come. Right. But I've liked a lot of films, and I really liked the character in Chinna Counter. Okay. அது ரொம்ப நிறைய மலையாளம் படம்லாம் கூட you know I really சாகரம் சாக்ஷி அதெல்லாம் very heavy characters, and அப்பெல்லாம் she was still a teenager or you know barely in early 20s, but she would have handled such roles so beautifully. So hats off to her. அப்பெல்லாம் you know எது சூஸ் பண்றதே தெரியாது எனக்கு. அவ்வளோ அழகா ஒரு கேரக்டர் நல்லா புரிஞ்சுட்டு பண்ற ஒரு திறமை. ஸோ நானே இது இவ்வளவு சொல்றதே நான் என்னையே புகழ்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கு என்னோட மை ஹோல் சிஸ்டருங்கும் போது. பட் I wouldn't put myself in her shoes. I don't think I can do that. But yeah, that's one of my favorite films where she's done a brilliant job is Chinna Counter. And the movie it's very tough to act as well, like a lot of emotions and yeah, it's a mix of everything. Super lot of Ilayaraja music romba pidikum adula, and also some of the movies ipo very effective when you're growing up as a teenager. So some of that was like a you know a time when the combination of Bharat Raja and Ilayaraja you know used to really work wonders. adula vandu அலைகள் ஓய்வதில்லை அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். But I'm going to choose no ரொம்ப spoiled for choice, but let me say no, அவரோட படத்துல கூட நிறைய அந்த நிலவு any song that has moon in it ரொம்ப பிடிக்கும். ஈவன் அதுக்கு ரொம்ப லேட்டஸ்டா வந்த படங்கள்லாம் கூட இந்த வெண்ணிலவே அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா the reason I'm telling you is that அந்த மூணுனாலே எனக்கு வந்து நிறைய occasions-ல நாங்க when we were young, when very young, so as a family நம்ம மாசத்துல ஒரு வாட்டி or sometimes நாங்க அந்த full moon இருக்கும்போது வீட்டுல எல்லாம் லைட்லாம் அணைச்சிட்டு பால்கனில உட்காந்து அம்மா வந்து தயிர் சாதம் பிசைஞ்சு கையில கொடுப்பாங்க. எல்லாரும் அப்பா நம்ம சிஸ்டர் எல்லாரும் உட்காந்து நாங்க கையில அதுல ஒரு கொஞ்சம் குழம்பு ஊத்தி அது சாப்பிடுறது. அண்ட் அந்த கனெக்ஷன் வித் தட் மூன் ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஞாபகத்துல இருக்கும் எப்பயுமே. I'll never forget that experience. So any film song அதுல வந்து நிலான்னு இருந்ததுனாலே எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வரும். So therefore I'm going to say ஒரு கேள்வி, எந்த கலையும் ஒரு தவம் அப்படின்னே சொல்லுவோம். அந்த தவம் இருக்கும் போது சில விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாடகர்கள் எனக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், கோல்டா எதுவும் குடிக்க மாட்டோம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் இந்த கலை. அப்படி நீங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விட்ட ஒரு விஷயம் இது பரதநாட்டியத்துக்காக?
Again, no, எனக்கு I like food. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் சாப்பிடுவேன். இன்னி வரைக்கும் லோ ஃபேட் எதுவும் வாங்க மாட்டேன், எல்லாம் ஃபுல் கிரீம் அப்படிதான் பண்றது. சம்டைம்ஸ் மில்க் மட்டும் தான், பட் மத்தபடி ஐ வில் ஹாவ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஆல் தட். பட் ஐ ஒர்க், but I work every day. I dance every day. I do physical work every day. So எனக்கு அது ஒரு பேலன்ஸ் இருக்குன்னுட்டு ஏதாவது சொல்லணும்னு அப்படி விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் when growing up எனக்கு அப்போ ஃபேஷன் வந்து ஷார்ட் ஹேர், பாப் ஹேர் எல்லாம் இருக்கும்போது அந்த ஹேர் மட்டும் I could not cut it to short. ஏன்னா நம்ம பரதநாட்டியத்துக்கு you needed long hair, அது பின்னி பூ வைக்கிறதுக்கெல்லாம். சோ அது ஒண்ணு மாத்திரம் இருக்கும். பட் பெரிய ரிக்ரெட் கிடையாது. அது கூட எனக்கு அவ்வளவு பெரிய ரிக்ரெட் கிடையாது. பட் தட் இஸ் ஒன் திங் ஐ வுட் சே. பட் மத்தபடி இட்ஸ் ஓகே. யா, சூப்பர். அடுத்த கேள்வி அக்கா, நீங்க வந்து நிறைய ஊர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க, நிறைய கோவில்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு 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 இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அதை நினைச்சாலே உங்களுக்கு புல்லரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும் கண்டிப்பா ஏதாவது. அது எது, எந்த ஊரு, என்ன இன்சிடென்ட் அப்படின்னு? நிறைய நீங்க சொன்ன மாதிரி கோவில்ல நிறைய டான்ஸ் பண்ணிருக்கோம். சுகன்யாவும் நானும் சேர்ந்து, இது வந்து அவங்க ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது கோவில்ல பண்ணோம். கோவில்பட்டின்ற ஊர்ல பண்ணோம், அது ஒண்ணு. அண்ட் கோவில் சம்பந்தமான பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னொன்னு வந்து இந்த டிவிடேல் பாலாஜி டெம்பிள்காக ஃபண்ட் ரைசிங்க்கு டான்ஸ் பண்ணோம். ஸோ அது தட் இஸ் another one. And 2004 or 5, I can't remember exactly. காசில வந்து எங்க அப்பா வந்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி, அங்க குஞ்சித்த பாதேஸ்வருங்கிற பேர்ல கோயில் ஒண்ணு இருக்கு, ஒரு லிங்கம் ஒண்ணு இருக்கு காசிலேயே. அந்த பேர்ல அந்த ஒரு இதுதான் இருக்கு, ஒரு லிங்கம் தான் இருக்குங்க. சோ அது பிரதிஷ்டை பண்ண போது நாங்க 2 பேரும் அதுக்கு முன்னால டான்ஸ் பண்ணோம். அது பண்ணிட்டு அந்த கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு சிவன் மேல ஒரு டான்ஸ் பண்ணோம். சோ அண்ட் இதே மாதிரி அன்னைக்கு இட் வாஸ் தி மூன் லைட்டோட ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் அந்த இடத்துல, அந்த இட் வாஸ் இன் தி கார்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட். சோ ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸா 2 பேரும் நாங்க டான்ஸ் பண்ணோம். சோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் நிறைய டூர் எல்லாம் நாங்க சேர்ந்து, ஹாலிடேஸ் எல்லாம் நிறைய சேர்ந்து போகும்போது அங்கோர் வாட் அதெல்லாம் ஒரு புண்ணிய ஸ்தலம். சோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டோம். டக்குன்னு வில் ஜஸ்ட் டான்ஸ் சம்திங் ஆர் குவிக்கா ஒரு தேவாரம் பாடிடுவோம் ஆர் சம்திங் லைக் தட். யாரு இருக்கா, இது என்ன டூரிங் ஸ்பாட், அங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். சம்டைம்ஸ் we do that. So that is one thing that we both are similar in our tastes. சூப்பர் சூப்பர்க்கா. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல, உங்க டாட்டர் பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். அவங்க ஒரு ஒடிசி டான்சர், டிராமால ட்ரெயின் ஆனவங்க. அவங்களும் உங்க கலையை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்புறம் வந்து அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? First of all, she is a very adaptable child, very jolly பர்சனாலிட்டி. ரொம்ப ஃபஸ்ட் கிடையாது. க்ரோயிங் அப் எல்லாம் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ டீனேஜ் பசங்களை எப்படி டீல் பண்ண, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததே கிடையாது. ஷி இஸ் வெரி மெச்சூர் அண்ட் குவைட் அ ரெஸ்பான்சிபிள் கேர்ள் and naturally artistic. நான் வந்து she never learned Bharatanatyam. She never even showed interest in Bharatanatyam. இந்த சின்ன வயசுல இவ்ளோ வீட்ல கிளாஸஸ் நடக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவ வயசுல இருக்கிற பசங்கள்னா கூட ரொம்ப இதுவே பண்ண மாட்டா. பட் I never forced her and I never felt bad. என்னடா அது நம்ம இவ்வளவு இதுவா இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் பண்ணதும் கிடையாது. Out of the blue she came and she said, I want to learn Odissi. And she said, so நான் இவ்வளவு நாள் ரொம்ப சின்ன வயசுல இருந்து கத்துக்காதனால whatever it takes I want to do it. So it was all her effort. She found the teacher. She did the அரங்கேற்றம் எல்லாம் கிளியரா சொன்னா, இந்த I want this so and so to be the chief guest for my அரங்கேற்றம் எல்லாம் she laid all the plans and she did it. So she's very jolly in that sense. She is a wonderful actress. And she நல்லா imitate பண்ணுவா, எல்லாரையும் ரொம்ப நல்லா imitate பண்ணுவா. And when I say she's an actress, she's trained in the very Western way, like Shakespearean to everything, like poetry reading or whatever it is, all of that ரொம்ப நல்லா பண்ணுவா.
I don't know whether whether you mean in Indian films. I think that will be a major leap for her because she's also a hardcore scientist. So, so we're quite highly academic as well. So, and the balance, so it's art is almost like falling back, falling to sort of take out your stress buster, Mari vechukongla. So, and she's also a very wonderful artist. Painting, drawing, pandradella. So she treats all of this as more like an outlet for a stressful world outside. But it depends. We don't shut doors at all. So if there is an opportunity and if it seems right, then I suppose பண்ணலாம். So yeah. சூப்பர். அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் நாங்க சொல்றோம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த she have a very successful career. First and foremost was ரொம்ப special என்னன்னா my sister's first film. It was a big deal for all of us, that she was being introduced by Bharat Raja and that whole experience of going for shooting and the first shot, அதெல்லாம் it was all so much talked about. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஆடியோ தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா, அந்த ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் தான் even now it is like that, but அது வந்து பாப்புலர் ஆயிடும் அதுக்குள்ள so அப்படி பார்க்கும்போது டைட்டில் சாங் ஏ மாதிரி கொழுந்து Innama Krishnaveni, because her character is also Krishnaveni, so her character is there in the song, and also the title is also Pudunellu Pudunath in the title on the paatla varum, and a very nice dialogue between the two heroines in that film. So எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், and it brings back memories எனக்கு அது கேக்கும்போதெல்லாம், because I was busy in my dance performances, so எல்லா ஷூட்டிங்க்கும் போக முடியாது, எல்லாமே it was not in Chennai, so அது பார்க்கிறதுக்கு 1 or 2 times போயிருப்பேன் அவ்வளவுதான். So even those 1 or 2 times that I went and to being part of the set and everything was and set was all viral and everything, so it was so beautiful. So it brings back very fond memories. இந்த செக்மெண்ட் வந்து நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க தப்பா பதில் சொல்ற செக்மெண்ட். நான் கேக்குற முதல் கேள்விக்கு நீங்க லெமன் சோடா அப்படின்னு பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட ஆன்சரை சொல்லணும். மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது கேள்வியோட ஆன்சரை சொல்லணும். நாலாவதுக்கு மூணாவது, அஞ்சாவதுக்கு நாலாவது, இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்க கொடுக்குற டயரை நான் பண்ணுவேன். அப்படி தப்பா சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் கொடுக்குற டயரை நீங்க பண்ணணும். இதுதான் இந்த போட்டியோட விதிமுறைகள். இதுல முக்கியமானது என்னன்னாக்கா நீங்க பதில் சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்க கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? கொஞ்சம் லேட்டா ஆச்சுனாக்கா நீங்க தோத்துட்டதா அர்த்தம். ஓகே, ரெடியா? Oh God, yes, okay, ready. இப்ப முதல் கேள்வி, உங்க பேர் என்ன? லெமன் சோடா. செந்திலிடம் கவுண்டமணியிடம் அடிக்கடி அடி வாங்கும் நடிகர் யார்? கீதா. வாழைப்பழத்தை திருடி மாட்டியவர் யார்? செந்தில். கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்களே. Oh, what should it be then? வேற யாராவது பேர் சொல்லிருக்கலாம். ஏன்னா வந்து previous question வந்து கவுண்டமணியிடம் அடிக்கடி அடி வாங்கும். அதுக்கு ஆன்சர். I was right. அதுல வடிவேலு. I was right. டேர் உங்களுக்கு தான். So உங்களுக்கு தான் இப்ப டேர். So I'm going to give you a dare. சரி, கொடுங்க. கிட்ட தக்க தரி கிட்ட தோம். சொல்லுங்க. ஐயோ, திடீர்னு கேட்டீங்கன்னா ஐயோ மாட்டினா. திரும்ப once more please. கிட்டத்தக்க தரி கிட்டத்தோம். கிட்டத்தக்க தரி கிட்டத்தோம். Well done, very good. கிட்டத்தட்ட வந்துருச்சா? கிட்டத்தட்ட தரி கிட்டத்தோமா வந்துருது. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை, சூப்பர்க்கா. A.R. Rahman songs of course world popular. அதுல வந்து அந்த டைட்டில் வந்து ரோஜா. It was such a special film and it was such a super hit for the songs and everything. So அதெல்லாம் நிறைய கேட்டு அதுவும் அப்பதான் I just moved to Scotland and அந்த ஸ்னோ வர அன்னைக்கெல்லாம் இந்த பாட்டு இதுல போட்டுருவேன். புது வெள்ளை மழைன்னா வந்தாக்கா such a combination and all that. So A.R. Rahman was such a inspiration for liking his music also. அப்போ வந்து இது was I really wish Sukanya would act in a movie which has A.R. Rahman as the music director. So and it so happened in Pandi Cholai Chinnarasendra படத்துல அதுல வந்து
செந்தமிழ்நாட்டு தமிழச்சி அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அதுல ஐரணி அதுல என்னன்னாக்க, மை சிஸ்டர் லைக்ஸ் வேரிங் போத் வெஸ்டர்ன் க்ளோத்ஸும் ரொம்ப பிடிக்கும், ட்ரெடிஷனல் சாரீஸும் ரொம்ப பிடிக்கும். சோ அதுல வந்து அப்படி விரும்பி ட்ரெடிஷனல் க்ளோத்ஸ் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு நீ வந்து சேலை கட்டுறதுக்கு தயங்குறியன்ற மாதிரி வரும். So I used to laugh at that. It was a little bit amusing for me, but again I loved that song. I loved the picturization, the choreography and everything, and that whole drama between Satyaraj and Sukanya in that. So for that reason I like that song. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் பாடினது வந்து ஷாகுல் அமீத் அவர்கள். அவங்க அருமையான வாய்ஸ் அவங்களோட. கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்ந்தாலுமே அவங்களோட சாங்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தேர்ட் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். இப்ப வந்து என்னாச்சுன்னா என்ன வந்து அவங்க பிராங்க் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த தடவை அவங்க சொல்ல போற பொய்யை கண்டுபிடிச்சு அவங்கள பிராங்க் பண்ண வைக்கல அப்படின்னு நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஆனா வந்து எனக்கு கண்டிப்பா தோத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் பொய் சொல்றதே கிடையாது அப்படிங்கறதுனால பொய்யை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஒரு அப்பாவியான பையன் நானு. சோ அக்கா சொல்லுங்க, உங்கள்ட்ட இருக்க அந்த ஸ்டோரி என்ன? Okay. I won't say it as a story, but I'll say few facts about me. And the facts there will be one lie in that. Okay. Yeah. Okay. I'm going to read it out for you. Okay. Super. I was born in Chennai. I have a sister who is younger than me. I have traveled to many countries as a dance representative. As a dance delegate, I used white passport to travel. I speak 4 languages. I keep a diary every day. I write a diary every day. I clean my house with water and do a column every day. அவ்வளவுதான். Those are my facts. இதுல நான் என்னத்தை கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே. எனக்கு இந்த ஒயிட் பாஸ்போர்ட் தான் லைட்டா டவுட்டா இருக்கு. நீங்க இந்த ஒயிட் பாஸ்போர்ட்னு சொன்னது பொய்யா? ஃபைனல் ஆன்சரா? ஆமா, ஃபைனல் ஆன்சரா? Wrong. ஐயோ, போச்சா? என்னது? I have been to Russia twice, representing India. So with my choreographer Chandralekha and the team. Appo vandu it was still a communist Russia. So any sort of trips like that, artistic or whatever it was, and this was to do with the Festival of India and USSR. So it was the two government working together. So appo vandu they issued us all white passports. So we had to use the white passport. So that was true. So that I speak 4 languages. நீங்க மல்டிலிங்குவல் தானே? இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே நிறைய பாஷையில பேசுவேன், அதனாலதான் உங்க டாட்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்பும்போது I will speak in மல்டிலிங்குவல், அதனால நான் 4 Tamil and any blabber language. Yeah, it can be anything. ஆஹா, பாத்தீங்களா, நீங்க தான் வந்து இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் கெஸ்ட். 2 தடவையும் தோற்காம ஜெயிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து இன்னும் நேரம் கொடுக்க போறீங்க. ஒரு பிளானோட தான் வந்தேன். So I have to give you a dare, இல்லையா? Okay. ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ, பாட்டு பாடுறது நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன். அது கேட்டுட்டு பாதி நேயர்கள்லாம் ஓடிட்டாங்களாம். அதனால என் பாஸ் சொல்லி அனுப்பிச்சாரு, பாட்டுலாம் பாடாதப்பா அப்படின்னு. அப்படியா? ஓகே. அப்படின்னா சரி, you like saying dialogues, no? Yes. So go on, say a dialogue then. I'm making it easy for you. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கமல்ஹாசன் அவர்கள். அவங்க தான் வந்து நடிப்புல வந்து என்னோட குரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்குதான் வந்து அவரோட ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தேன். இந்த குருதி புனல் படத்துல ஒரு அருமையான வசனம் வரும். வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. ஓகே, that's good, well done. Thank you. Okay. Another director that I really
enjoy watching is K. Balachandra's films. So right from black and white films to the latest. Paadariyen Padipariviyen or Paattu from Sindhu Bhairavi. That was again, so it was a time where you could, at least at that age when I watched it, how it makes you think. Avaroda subject ellame, it probes you to think. Society or norms ipdi adukku how you can go against it, you can question it, and the parampariyam ella epdi so and the Tamil part to include that in part of the repertoire, and mari subject ella romba fascinating ah irundhudu enakku appo. And yeah, so I like that song very much. Super. அவங்கள்ட்ட நம்ம கேட்க போற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இதான் ஃபைனல் செக்மெண்ட். நீங்க உங்களை மாதிரியே ஆகணும்னு நினைக்கிற நேயர்களுக்கு என்ன ஒரு டிப் கொடுப்பீங்க, என்ன ஒரு சக்சஸ் ஃபார்முலா கொடுப்பீங்க? அதான் எங்க கேள்வி. Okay, first and foremost is an open mindedness and temperament wise also to be equanimous. ரொம்ப ஹைப்பராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எங்கேயாவது ஒரு இது. And also first thing is to find what is your strength. And so hold on to that and nurture that one. And also to be bold and give any given situation, try to deal with it to the maximum point before you want to shout for help. So so in that sense, if dance is what you want to pursue, make sure that you facilitate, and the facilitation is very important. So first thing is to look after your body and to respect it. Oru angamo it is important. So you have to care for it. Chumma nammalaala mudiyudunittu 10 hours dance pannadinga, and mari pannakodadu. You have to prepare it and nurture it. Adukku evlo time rest kudukano adella yosana panni pannunga. And then veruma dance பண்றது மட்டும் it's not a thing. So அதுலேருந்து what do you want out of it? So whether you want to be a choreographer or teacher or whatever, so இன்னும் ஆழ்ந்து பண்ணணுமா? So whether what is your ultimate goal? Is it just to produce a dance company and perform all over the world? அந்த மாதிரி என்ன? So have clear thinking. So once adu vandadukku appuram, so if you're into performance, then see whether you want to give messages through your performances, and enna edukkaga pandrom அப்படிங்கிறது clarity irukkanum. And discipline, when it comes to discipline, it's of course you keep practicing regularly, but priority is important. So there are so many times I've sacrificed a birthday party or a wedding reception or something like that for the sake of my practice even, or நான் அவசியமா கேன்சல் பண்ண மாட்டேன் கிளாஸ். So many times I've crutches ஓடலாம் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன். So to the extent ஒரு வாட்டி when I went to Japan, both my sister and I were going to perform. அப்போ இந்த கால் உடைச்சிட்டேன், படியில விழுந்து. It was a complete ligament tear and there's no way. So I asked the doctor, 2 weeksல சரியாயிடுமா, நான் போகணும் ஜப்பானுக்கு. I said there is no way, I will not allow you to go on the flight. So I thought about it and I said, I will go. I will not get another opportunity from the High Commission, Indian High Commission in Japan to do this. So I will go, I will dance. So adu oru theermanama eduthu, how will I work around abdingumbodhu? So I chose an Abhinaya piece where, so you should have seen the organizers when they came to receive me at the airport. I was coming in a wheelchair for a dance performance. but and poi I did idhula so romba I thought about what we can do. So na erkanve panni the piece erkanve panni adha video film recording irundhathu. So adha project pannittu I sat on stage உட்காந்து. So the light was only up to here. So உட்காந்து அதே facial expressions that I did. So you could see a 2-dimension of me performing. One was on the screen and one was. So it actually was such a huge success. So Anmari, you have to make it happen. So sometimes you have to work around it. So that's the kind of commitment I'm talking about. So that and also or publicity aiduthu pannano, so it is also that responsibility that you have to take. So there are lots of things like that, and be responsible. You have to be a responsible. When you're on stage, there are lots of people seeing it. So they have to go back with something
of seeing it. Oh, and the dance பண்ணும்போது அவங்க கண்ணு, the way she used the eyes was good அப்படின்னு ஒரு சின்னதா இருக்கலாம். Oh, the whole concept was so lovely. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு you have to be a role model and an inspiration. So அதனால you have to be responsible. அதை abuse பண்ணாம, don't use it for different purposes, other purposes. Don't have some sort of veredo ideas that you want to somehow put it in your dance. If you have some political views, then you do that separately, or if you have some social views, you do that separately, unless it can be done aesthetically, because the first priority is dance, the art. So and you have to have that in mind first. So adukana varamureigal ennalla irukko, அதை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா you can use it in such a way that it is ethically right, morally right, and aesthetically beautiful to see. So these are my points. சூப்பர். கண்டிப்பா இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்கக்கா. ஏன்னா அந்த அடாப்டபிலிட்டி அண்ட் ஒர்க்கிங் அரவுண்ட் இட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே, நடனம்னு இல்லை, நடிப்பா இருக்கட்டும், பாடகர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப். தேங்க்யூ வெரி மச்க்கா. இன்னைக்கு உங்களோட நாங்க பேசிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களை இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுடைய கரியர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு எங்க நிகழ்ச்சியின் சார்பா உங்களை வாழ்த்தி நன்றி கூறிக்கிறேன். Thank you so much. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானு கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன், என்னடா இது என்னமோ நிறைய செக்மெண்ட்ஸ் questions எல்லாம் இருக்கும்னு. But you made it very friendly and very approachable for me to take up all those challenges. Thank you for this opportunity. I really enjoyed this session. Thank you.